வணக்கம். நான் சைதி மீனா. இன்னைக்கு நம்ம பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற மக்கள் திலகம் நடிச்ச படத்துல இருந்து அவரு நடிச்ச ஒரு பாட்டை தான் பார்க்க போறோம். இந்த பாட்டுல கவியரசு கண்ணதாசன் அந்த சொல்லாடல் பாத்தீங்கன்னா, அவர் எழுதியிருக்கிற சொல்லாடல், அது சொல்லாடல்ல அந்த பாட்டு ஃபுல்லா ஆட ஆடன்னு வரும். அதை சொல்லலாம், அந்த சொற்களை அவர் புழங்கி இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு இதா இருக்கும். தூய தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவாரம், திருப்பாவை, திருவாசகம் இந்த மாதிரில பாடல்கள்ல இருந்து அந்த சாரத்தை மட்டும் எடுத்து அதை ஒரு கிராமியத்தனமான வார்த்தைகளா ஆக்கி கொடுத்துருப்பாரு பாருங்க. எனக்கு அது வர்ணிக்க வரல. அந்த மாதிரி பொதுவா கிராமங்கள்ல இந்த மைத்துணி, கொழுந்தியாள் அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க, நல்லா நையாண்டி செய்வாங்க. அதுல இந்த மதனி முறை இருக்கிறவங்க கொழுந்தன் அப்படிங்கிற இதுல இருக்கிறவங்க கிட்ட வேட்டையை கூட பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்புறம் இன்னமும் இந்த பாட்டோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இவர் மாட்டை குளிப்பாட்டுவார் எம்ஜிஆர். அவருடைய அந்த உறவு முறைக்கார பெண்கள் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வருவாங்க. இன்னும் இது கிராமங்கள்ல எல்லாம் நடக்குது. மார்பு வரைக்கும் பாவாடையை மட்டும் கட்டிட்டு குளிப்போம். இந்த பக்கம் பொம்பளைங்க, அந்த பக்கம் ஆம்பளைங்க. அது இன்னும் கூட நடந்துகிட்டு தான் இருக்குது கிராமங்கள்ல. பார்க்கலாம், அது பஸ்ல போகும்போது கூட பார்க்கலாம். ரோட்டு மேல ஊர்னிலாம் இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் இந்த பாட்டுல ஒரு கவிஞர் அந்த மாதிரி எழுதுறாரு. அத பாடுறவங்க அந்த கிராமத்து தொனியில பாடுறாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். சரி, இந்த பாட்டு பார்க்கலாமா? கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணின்ற மீனாட ஆட ஆட கொத்தோடு நகையாட ஆட ஆட கொண்டாடும் மயிலேனியாடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணின்ற மீனாட ஆட ஆட கொத்தோடு நகையாட ஆட ஆட கொண்டாடு மயிலேனியாடு பாவாடை காற்றோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட ஆட ஆட காலோடு கால் பின்னி ஆட ஆட கள்ளுண்ட வண்டாகாடு கட்டோடு குழலாட ஆட ஆட தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொரிய சின்னவளே நீயாடு தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொரிய சின்னவளே நீயாடு கண்டாங்கி முன்னாட கன்னிமணம் பின்னாட கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணின்ற மீனாட ஆட ஆட முதிராத நெல்லாட ஆட ஆட முளைக்காத சொல்லாட ஆட ஆட உதிராத மலராட ஆட சதிராடு தமிழே நீயாடு பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட
பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானின் மனசாட வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராட கிளை மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சொந்தமே நீ ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட. இது பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வரி வந்து வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட அப்படின்னு. எனக்கு புரியல, ரொம்ப நாள் நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த பாட்டுல வந்து நான் அது என்னன்னு தெரியல. தில்லை அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு வருது? அது வந்து சிவபெருமானுடைய ஒரு இது. ஆனா இந்த பாட்டோட இதெல்லாம் அந்த சிவபெருமானுடைய அந்த திருவாசகம் இந்த மாதிரி இதுல இருந்து அந்த சாரம் எடுத்தது, சாரம் மட்டும்தான் எடுத்து அதை தமிழா பேசு தமிழா ஆக்கி இருக்கிறாங்க. நான் பல தடவை கேட்டு கூட எனக்கு அந்த வந்து தில்லைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அது தில்லையா தில்லைதானா அப்படின்னு சந்தேகத்தினாலேயே நான் வந்து இந்த பாட்டுல வந்து கிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்கேன். கிள்ளை அப்படிங்கிற இமேஜுக்கு கிளின்னு அர்த்தம் இல்லையா? தப்பா அர்த்தம் மன்னிச்சுக்கோங்க, விளக்கம் சொல்ல